السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ثم أما بعد. புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவியை தேடுவோம், அவனையே புகழுவோம். மேலும் சலாமும் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை ஒருவரை பற்றி பேசுறதுக்கு இங்கே அமர்ந்திருக்கிறோம். இவங்களை பற்றி பேசுறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னும் யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவரை போல் நாம் வாழ்ந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பேசுறதே ஒரு பாக்கியம், அவங்களை பற்றி கேட்கறது ஒரு பாக்கியம், அவங்கள போல் வாழ்ந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. அதே போல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க, இஸ்லாத்தின் வளர்ச்சியில் சஹாபிய பெண். அதில் குறிப்பாக நம்ம உம்முல் முஃமினீன், நம்மளோட தாய் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பங்களிப்பை இந்த மார்க்கத்துக்கு செய்தார்கள் என்பதை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் பேச இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்தாலும் சரி, அந்த துறையை வளர்ப்பதற்கு ஆண்களும் முக்கியம், பெண்களும் முக்கியம். ஆண்கள் அந்த துறையை வழிநடத்தி செல்வார்கள், பெண்கள் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது என்றால், இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்களும் இத்தனை வருடங்களும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட போகுது என்றால் அதுக்கு முக்கிய ஒரு காரணம் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட முதல் மனைவியின் பெயர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தேர்ந்தெடுத்தார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும். அதே போலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுக்கும் நடந்த திருமணம். இதில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள், எப்ப அவர்களுக்கு 40 வயதில் நுபுவத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர்கள் சாதிக் அல் மஸ்தூக், அமீன் அஸ்ஸாதிக் என்று பட்டம் கொடுத்து அழைக்கப்பட்டவர்கள். அஸ்ஸாதிக் என்றால் உண்மை மட்டும் பேசக்கூடியவர், அல் அமீன் என்றால்
அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானத்தை பாதுகாப்பார், சொல்லை பாதுகாக்கக்கூடியவர், அதான் அமீன். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் இது. அதே போல்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்துக்கு முன்பு அவர்கள் மிக தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த ஜாஹிலியத் காலத்தில் எப்படி பெண்கள் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழவில்லை. அதனாலதான் அந்த ஜாஹிலியத்தோட காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த பெயர் தாஹிரா. தாஹிரா என்றால் தூய்மையானவள். தாஹிரா என்றால் தூய்மையானவள். இப்ப இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சது. அவர்கள் தந்தை மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், பல பிசினஸ் பண்ணக்கூடியவர். ஆனால் திருமணம் முடிஞ்ச கொஞ்ச காலத்துல அவங்களோட கணவரும் இறந்து போகிறார், அவங்களோட தந்தையும் இறந்து போகிறார். இப்ப வேற வழி இல்லாம அந்த பிசினஸை இவர்கள் எடுத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்துவிட்டது. அப்போதெல்லாம் குறைஷிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பிசினஸ் பொருட்களை வியாபாரத்துக்காக அவர்கள் வைத்திருக்க பொருட்களை எடுத்துட்டு ஷாம் தேசத்துக்கு அது மாதிரி ரொம்ப தூரமாக பிரயாணம் செய்து போவார்கள். அங்க போய் வித்துட்டு வருவாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆன்ல சூரத்துல் குரைஷ் அல்லாஹ் சொல்லியிருக்காரு, ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபி ரஹ்லத ஷிதாஇ வ ஸைஃப். இப்ப இந்த குறைஷிகள் நீண்ட காலம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை அங்க வித்து அப்படிதான் அவர்களோட வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். இவர்கள் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த பிசினஸுக்கு ஒரு ஆண் தேவைப்படுறாங்க. ஒரு பெண் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதுதானே ஒரு பெண் செய்ய முடியும். ஒரு ஆண் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை ஆண் செய்ய முடியும். இந்த வேலையை அவர்கள் செய்ய முடியாது, அந்த வேலையை இவர்கள் செய்ய முடியாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிக்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் ஆக்கி வைத்திருக்கிறார். அப்ப இந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குறைஷிங்கிறது உயர்ந்த ஒரு கோத்திரம், அதில் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய செல்வந்தர். இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவர் கேள்விப்படுகிறார்கள், மக்காவில் முஹம்மது என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அப்ப நபிலாம் கிடையாது, நபுவத்துக்கு முன்னாடி முஹம்மது என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் ஒரு அமீன், ஒரு சாதிக், உண்மையை பேசக்கூடியவர். எந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர், ஏமாற்றக்கூடியவர் அல்ல என்று கேள்விப்பட்டோட இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னோட பிசினஸை இவர்கள் எடுத்து கொண்டு போக வேண்டும் ஷாம் தேசத்துக்கு. அப்படி ரசூல் சுவாசத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க, சம்பளம் கொடுத்து எடுக்கிறார்கள். அப்ப ஹதீஜா பார்க்கிறார்கள், அவங்க எடுத்த அந்த பிசினஸ்ல அதிகமான பரக்கத் ஏற்பட்டுருச்சு. எப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிசினஸை ஒப்படைச்சார்களோ, இதை நீங்கள் போய் பொறுப்பாக போய் வித்துட்டு திரும்பி வாருங்கள் என்று எப்ப ஒப்படைச்சார்களோ அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத், அந்த பிசினஸுக்கு அவ்வளோ ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இதை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்களோட இந்த உண்மையான இப்படிலாம் மனிதர்கள் இருப்பார்களா? ஏன்னா ஜாஹிலியத்தோட காலம், ஏமாற்றுகள் தலை உச்சத்தில் இருந்த ஒரு காலம், எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. யார் வேணாலும் இப்படி வேணாலும் ஏமாத்தி கொள்ளலாம், யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. இப்ப இருக்க மாதிரி கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. அப்ப இப்படி உயர்ந்த குணத்தை கொண்டவரா இந்த முஹம்மது, எனவே இவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அணுகிறார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இவர்கள் 2 பேர்த்துக்கும் திருமணம் முடிஞ்சு விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வயது 25, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட வயது 15 வயசு பெரியவங்க, 40 வயசு. 25 வயசு 40 வயசு. இப்ப இவர்கள் மூலமா தான் ரசூலுல்லாவுக்கு பிள்ளைகள் பிறந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண் குழந்தைகள், காசிம் அப்துல்லா என்று 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஆனால் அவர்கள் பாலிக ஆவறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எடுத்துக்கொள்கிறான். இதில் ஹிக்மத் இருக்கு. என்ன தெரியுமா? ஒருவேளை அவர்கள் பாலிகாய் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அப்புறம் இருந்து சில நேரங்களில் நுபுவத்தை கேள்விப்படுவாங்க. எப்படி பரம்பரையாக நுபுவத்து வருது, நான் தான் இவருக்கு நபி,
ஹிக்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அதில் ஹிக்மத் இருக்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் வாரிசு இருக்கக்கூடாது என்று அந்த 2 குழந்தைகளை பாலிகாவதற்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த குழந்தைகளை எடுத்து விட்டான். அடுத்து 4 பெண் குழந்தை இவர்கள் 2 பேத்துக்கும் பிறக்குது. ஜைனப், ருக்கியா, உம்மு குல்தும், ஃபாத்திமா. இந்த 4 பெண் குழந்தை இவர்கள் மூலம் பிறக்குது. இவர்கள் இந்த 4 பேர் மூலமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த ஜெனரேஷன் என்ன பாதுகாக்கப்படுறது, நசல்னு சொல்றது, அந்த ஜெனரேஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாக்கப்படுறது. ஃபாத்திமாவுக்கும் அலிவுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் மூலியமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரை பாதுகாக்கப்படுது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க, நுபுவத் கிடைச்சது 40 வயசுங்க. 25 வயசுல கல்யாணம் பண்றாங்க. 40 வயசு, கிட்டத்தட்ட 15 வருஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்பு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை வருஷம் வாழ்றாங்க ரசூலுல்லாஹோட? 15 வருஷம் வாழ்றாங்க. இப்ப நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்பு. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னவா இருந்தது தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அடிக்கடி 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை எங்க போயிடுவாங்க? மக்கால இருக்கக்கூடிய ஹிரா அந்த குகைக்கு போயிடுவாங்க. உம்ராக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த குகை எவ்வளோ தூரத்தில், எவ்வளோ ஹைட்டில் இருக்கு, அதை ஏறுறது எவ்வளோ சிரமம் என்று. ஏன்னா அங்க போய் தியானத்தில் அமர்வார்கள். இதெல்லாம் இப்ப இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி, நுபுவத் வரத்துக்கு முன்னாடி. என்னை படைத்தவனை ரப்பை தேடி செல்வார்கள். ஏன்னா குறைஷிகள் காலத்தில், அந்த ஜாஹிலியத்தோட காலத்தில் சிலை வணக்கம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. மக்காவை சுத்தி சிலைகள் தான், காபத்துல்லாவை சுத்தி சிலைகள் தான், அதை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அந்த சிலைகளை வணங்கவில்லை. ஒரு சஜ்தா கூட செஞ்சதே கிடையாது. தன் ரப்பை தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த குகையில உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவாங்க. இப்ப இந்த தியானம் பண்றப்பெல்லாம் அவர்களுக்கு உணவு எடுத்துட்டு போறது இருக்கு இல்லையா, உணவு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் செய்வாங்க. ஒரு பிசினஸ் உமன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம சொல்லணும்னாக்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெரிய பிசினஸ்க்கு சொந்தக்காரவங்க. ஆனால் தன் கணவருக்கு செய்யக்கூடிய கடமையில் அவர்கள் குறை வைக்கவே இல்லை. தண்ணியும் சாப்பாடும் இருட்டுல அந்த குகைக்கு மேல ரொம்ப கஷ்டம் ஏறுறது, அதில் ஏறி போய் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டு சந்திச்சுட்டு திரும்பி வருவாங்க. இதுதான் இவர்களோட 15 வருஷம் காலங்கள் இப்படி இருந்துச்சு. கணவனுக்கு முழுக்க சேவைகள் செய்தார்கள் அவர்கள் பணிக்கு. இது எத்தனை நாள் நடந்துச்சு? 15 வருஷங்கள் நடந்துச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது. முதல் வஹி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த வசனத்தோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்குறாங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க தனிமையில உட்கார்ந்துருப்பீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இது மாதிரி சொல்லி உலுக்கி உங்களை கட்டி அணைச்சி நசுக்கி இந்த மாதிரி விஷயத்தை சொல்றதுங்கிறது சாதாரண ஒரு மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனாக இருந்தார்கள். அப்ப முதலாக நுபுவத் கொடுக்கப்பட்டிருச்சு 40வது வயது. அப்ப முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி ஓடி வந்து வீட்டுல தன் மனைவியை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஜம்மிலூனி சொல்றாங்க, எனக்கு போர்வையை போர்த்துகள். ஜம்மிலூனினா போர்வையை போர்த்துகள். அதனால்தான் யா அய்யுஹல் முஸம்மில் என்ற அந்த குர்ஆன் வசனம், போர்வை போத்தி கொண்டவரே எந்திரிகள், இந்த குர்ஆன் வசனம் பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் போர்வை போத்திக் கொள்ளுங்கள், என் போர்வையை எனக்கு போர்த்துங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னமோ ஆயிடுச்சு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஹதீஜாவிட்ட முறையிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்க பலமாக இருந்தது ஒரே ஒரு
மனிதர் தான். அதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வேற யாரும் பக்கபலமாக இல்லை. முதல் வந்து சொன்னது தன் மனைவிட்ட, வீட்டில் இருக்க தன் மனைவிட்ட, வேற யார்ட்டையும் ரசூலுல்லாஹ் போய் சொல்லல. சொன்ன என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்ன உடனே ஹதீஜா என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களுக்கு வேற வேற வேலை பொழப்பே இல்லையா? ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இருந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு பெண்கள். அப்பயே சொன்னீங்க பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, அழகா போய் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு மாளிகை கட்டிட்டு துனியாவில் நல்லா வாழ்றதை விட்டுவிட்டு போய் கோயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்களே. இன்னைக்கு இருக்க பெண்கள் நல்லா பாதுகாக்கணும், நல்லா நாடியவர்களை தவிர இப்படி சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க. இதே ஒரு சினாரியோ இன்னைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. கணவன் மார்க்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறார், கணவன் மார்க்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறார், இதனால பிஸ்னஸில் லாஸ் வருது அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு போகுது என்றால் உங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு என்று பேசக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, கணவன் மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கிறாங்கன்ட்டு எத்தனையோ டைவர்ஸ் வாங்கின பெண்கள்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனையோ ஹுலா வாங்கின பெண்கள்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை பார்க்குறப்பயே அந்த மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஆலிம் படிக்கிறாரு. அப்பனா இந்த மாப்பிள்ளை வேண்டாம்ப்பா. அந்த மாப்பிள்ளை மார்க்கத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்காரா? வேணாம். அந்த மாப்பிள்ளை தாடி வச்சிருக்காரா? அல்லாஹ் வேணாம்ப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இதே சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேர் வைத்துக் கொள்வார்கள். ஆயிஷான் பேர் வைப்பார்கள், ஹதீஜான் பேர் வைப்பார்கள், உம்மு குல்தும் என்று பேர் வைப்பார்கள். இன்னும் எத்தனை சஹாபிக்களோட பேர் தான் இருக்கும், அத்தனை பேரும் வைப்பார்கள். ஆனால் அவர்களோட வாழ்க்கை கொஞ்சம் கூட இவங்களோட வாழ்க்கை ஒத்து போகாது. பேர் எதுக்கு தெரியுமா வைக்கிறோம்? ஒரு சஹாபியோட ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான பேரை வைக்க சொல்கிறாங்க. எதுக்கு அது அழகான பேர் வைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்துல்லான்னு வைக்கிறோம், அல்லாவின் அடிமை. அப்துல்லா வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ அல்லாவை தான் முதல்ல வச்சுக்கணும், மற்றதெல்லாம் பிறரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் அல்லாவை தான் கடைசியாக வச்சிருப்பார். மற்ற எல்லாத்துக்குமே அடிமையா இருப்பார். இந்த உலகத்துக்கு துனியாவுக்கு அடிமையா இருப்பார், அல்லாவுக்கு கடைசி தான். பேர் வைக்கிறது ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை போல் இவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக தான். எதுக்காக ஆயிஷான் பேர் வைக்கிறோம்? எதுக்காக ஹதீஜான் பேர் வைக்கிறோம்? எதுக்காக ஜெயினப் என்று பேர் வைக்கிறோம்? எதுக்காக ஃபாத்திமா என்று பேர் வைக்கிறோம்? அந்த பெண்மணிகள் போல் சிறந்த பெண்மணிகளாக இவர்களும் இருப்பார்கள் என்பதற்காக தான். ஆனால் எத்தனை பேர் தன் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறார்கள்? பேரில் மட்டும்தான் இருக்கு, ரிஜிஸ்டர்ல மட்டும்தான் இருக்கு, ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருக்கு ஃபாத்திமா என்றும் ஜெயினப் என்றும் ஹதீஜா என்றும். ஆனால் வாழ்க்கையில் இருக்குதா? அதை நாம் நாமே நமக்கு கேள்வி கேட்டுக்க வேண்டும். இந்த மாதிரி வரலாறுகள் படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ எங்களுக்கு போர் அடிச்சிச்சு, நம்மளுக்கு கேட்டுட்டு போவோம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, பரக்கத்துக்காக நம்ம இங்க வந்து உட்காரல, அது வேற விஷயம். இந்த மாதிரி மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்தோம்னாக்கவே நம்மளுக்கு அந்த மஜ்லிஸோட பரக்கத்து கிடைக்கும், அது டிஃபரெண்ட் டாபிக். ஆனால் இதிலிருந்து என்ன படிப்பினையை நாம் பெற்றோம், நம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்ததா என்பதற்காக தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு உபதேசம், எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு உபதேசம். ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. சஹாபிய பெண் நல்ல பெண்ணா பேரா கொடுங்க, நான் வச்சுக்கிறோன்ட்டு. ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா பேர் கேட்குறாங்க? வாயில் நுழையாத பேரா இருக்கணுமா, யாருமே வச்சுக்காத பேரா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. பொதுவாக ஒரு ஆலிம்கிட்ட கேட்டால் என்ன பேர் சொல்லுவார்? சஹாபிய பெண்மணி பெயர்கள் சொல்லுவார், அல்லது சஹாபி ஆண் பெயர் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா கேட்குறாங்க? வாயில் நுழையக்கூடாது, அல்லது புதுசாக இருக்கணும். இது ஃபாத்திமா, ஜெயினப், ஹதீஜா இதெல்லாம் பழசுங்க, புதுசாக ஏதாவது ஒரு பேரை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கு சமுதாயத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் யோசிச்சு பார்க்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எங்கே கொண்டு போகிட்டு இருக்கிறான்ட்டு. ஹயர், நம்ம டாபிக் வருவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன் மனைவியிடம் இந்த மாதிரி இந்த குகையில் இப்படி நடந்து விட்டது என்று சொல்றாங்க. அதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சாதாரண ஒரு பதில் இல்லைங்க, அது அப்படியே பொன்மொழியால் எழுதி வைக்க வேண்டும். தன்
கணவனை பற்றி, தன் கணவன் செய்யக்கூடிய செயல்களை பற்றி முழுமையாக புரிந்து வைத்திருக்க ஒரு பெண் என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? கெல்ல, வாய்ப்பே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எனக்கு பயமா இருக்கு, ஏதோ நடந்து போச்சு, எனக்கு அல்லாஹ் என்னை கைவிட்டுருவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கெல்ல, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. முதல் பேச்சிலே பயந்துட்டு இருந்த, நடுங்கிட்டு இருந்த அந்த ரசூலுல்லாவை கூல் பண்றாங்க. கெல்ல, வாய்ப்பே இல்லை. வல்லாஹி மா யுஹ்ஸீக் அல்லாஹ் அபதன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அசிங்கப்படுத்த மாட்டான் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஹதீஜா அப்படி சொல்றாங்க அதையும் சொல்றாங்க. இது மாதிரி சொல்றாங்க இல்லையா, வாய்ப்பே இல்லை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுறவராக இருந்தீர்கள். முதல் கேரக்டர் பாருங்க, ஹதீஜாவோட ஃபிக், அவங்களோட அந்த புரிதலை பாருங்கள். ஏன் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான்? காரணம் ஒண்ணு, என்னது? நீங்கள் உறவுகளை பேணுறவர்களாக இருந்தீர்கள். இன்னைக்கு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதி உறவுகள் முறியறதுக்கு காரணமே நாம் தான். உறவுகளோட சேர்ந்து அனுசரிச்சு வாழ வேண்டும். ஒரு அண்ணன் தம்பியோட பேசுறது இல்லை, தம்பி தங்கச்சியோட பேசுறது இல்லை. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள். அல்லாஹ் எப்படி நம்மளை கபூல் செய்வான் யோசிச்சு பாருங்க. இங்க அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்றதுக்கான முதல் காரணம் என்ன? அவர்கள் உறவுகளை பேணி வாழ்வார்கள். வதஹ்மிலுல் குல், அதே போல உண்மையை மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. ரசூலோட குணத்தை அப்படியே சொல்றாங்க. கேட்க கேட்க ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே கூலாகுது. வதக்ஸிபில் மஅதூம் வதக்ர அத்வைஃப், நீங்கள் விருந்தாளிகளை உபசரிப்பீர்கள், விருந்தாளிகளை உபசரிப்பீர்கள். அதே போல மக்கள் படக்கூடிய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். மக்கள் படக்கூடிய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். அதாவது மக்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்வீர்கள். இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் இது மாதிரி பொது சேவையில் ஈடுபட்டால் அல்லது ஓடி ஓடி உதவி செய்தால் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா தானே உட்காந்துருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் உட்காரலாம்ல. உங்களுக்கு மட்டும் என்ன ஞான உதயம் வந்துருச்சு? கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதுக்கு நீங்க ஓடி ஓடி அவங்களுக்கு போய் உதவி செய்றீங்க? விட்டா முழு சொத்தையும் கொடுத்துருவீங்க போல இருக்கு மிஸ்கீன்களுக்கு. இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், நான் பொதுவா சமுதாயத்தில் இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன். இங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படிலாம் கிடையாது, அது நன்றாக தெரியும் நம்மளுக்கு. ஆனால் பொதுவா நம் சமுதாயத்தின் நிலைமை இதுதானே. யோசிச்சு பாருங்க, இப்படித்தானே நிறைய இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மை விஷயத்தை தானே நாம் சொல்ல முடியும். ஏதோ சிலர் நன்றாக இருப்பார்கள். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, இப்படி பேசினால் அல்லாஹ்வோட உதவி அந்த குடும்பத்துக்கு எப்படி வரும்? ஒரு தாவா ஆக்டிவிட்டி, ஒரு தாவா பிரச்சாரத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க பாக்குறீங்க? ஏதோ 5 வேலை போய் தொழுதுங்களா, அதோட நிறுத்திக்கோங்க. நோம்பு வந்துச்சுன்னா நோம்பு மாசம் வைங்க. ஜகாத் கொடுக்கணுமா, ஜகாத்தை கொடுங்க, அதோட நிறுத்திக்கோங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா போயிடாதீங்க. எக்ஸ்ட்ரா போறதுனால பல பிரச்சனைகள் வருது. குடும்பத்திலையும் பிரச்சனை வருது, பொது விஷயத்திலையும் பிரச்சனை வருது. இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? இப்படி தாவா ஆக்டிவிட்டியில, தாவா துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எத்தனை பேர் முன்வந்து பெண்ணை கொடுக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மாற வேண்டும். ஒருத்தவங்களோட வரலாறை படிக்கிறோம் என்றால் அதில் முழுகி நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்க பலமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூலாகுறாங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால்
இந்த இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மெசேஜை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை, இந்த தௌஹீதை முதல் ஏற்றவர் யார் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தான் உலகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றது உண்மை என்று நம்பிவிட்டு கட்டுப்பட்டார்கள். கணவன் மேல கொஞ்சம் கூட மற்றவர்கள்லாம் சொன்னாங்களே பைத்தியக்காரர்கள் சூனியக்காரர்கள் என்று, அந்த மாதிரி எந்தவித விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மேல இவர்கள் அதை நம்பவே இல்லை. உடனே சொன்ன உடனே சமீனா அத்தானா தான். ஏனால் அவர்களோட அந்த 15 வருஷம் கூட வாழ்ந்தார்கள் இல்லையா, அந்த வாழ்க்கையோட அத்தாட்சி ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிதான் ஹதீஜா ரலியல்லாஹு இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தார். இது நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை வரக்கா பின் நௌஃபல், தன் சொந்தக்காரரான வரக்கா பின் நௌஃபலுக்கு கொண்டு போறாங்க. அவர் யார்? அவர் ஒரு ஆலிமாக இருந்தார். கிறிஸ்துவ மதத்தில் ஏகத்துவத்தில் இருந்தவர். கிறிஸ்துவராக இருந்தவர் அல்ல. கிறிஸ்துவர் அல்ல, அவர் முஸ்லிம். அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தவர், சிலை வணக்கத்தில் ஈடுபடாதவர். உண்மையான அந்த மெசேஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தவர். இனிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாதிரி கிடையாது. எனவே அவர் முஸ்லிம் தான். அவர்கிட்ட போய் விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவி கணவனை, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த கணவனை ஒரு சிறந்த ஒரு ஆலிம்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. இதுல இருந்து எவ்வளவு பெரிய படிப்பினை இதுல இருந்து யோசிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட நோக்கம் என் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், கூல்படுத்த வேண்டும். என் கணவன் பக்கம் ஹக் இருக்கு, அதை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று போராடின ஒரு பெண்மணி. அப்ப வரக்க பின் நௌஃபல் என்ன சொல்றாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டியது. வரக்க பின் நௌஃபல் முன்னாடி சொல்றாங்க, அல்ல ஹதீஜாவும் இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்தது ஜிப்ரீல், நான் உயிரோடு இருந்தால் உங்களோட மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியே தோற்றப்ப நான் உங்க கூட பக்க பலமாக இருப்பேன் என்று யார் சொல்றா? வரக்க பின் நௌஃபல் சொல்றாங்க. இதை யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் மனைவி கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மக்கள் தன் கணவரை இந்த ஊரை விட்டு துரத்து போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மெசேஜ் சொன்னதுனால பின்வாங்கினார்களா? நினைச்சா சொல்லியிருக்கலாமே, எதுக்குங்க உங்களுக்கு வம்பு, உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுல, நீங்க பாட்டுக்களே இபாதத் பண்ணிக்கிட்டு நீங்க பாட்டுக்களே இருங்க, நான் உங்களோட இருக்கிறேன், சீக்கிரட்டா நம்ம எடுத்துட்டு போயிருவோம் சொல்லியிருக்கலாமே. ஆஹா, சொல்லவே இல்லை. பக்க பலமாக நான் மரணிக்கிற வரைக்கும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற வரைக்கும் பக்க பலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தார்கள், பயங்கர ஆதரவாக இருந்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை இந்த அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சு. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் கூட யார் இருக்க வேண்டும் என்பதையும் அவன் தான் தேர்ந்தெடுத்தான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, 4 சிறந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. 4 சிறந்த பெண்மணிகள் இந்த உலகத்தில், 4 சிறந்த பெண்மணிகள். அதில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமோட தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹதீஜா அன்ஹா. அடுத்து ஃபாத்திமா பின்த் முஹம்மத், ஃபாத்திமா அவங்களோட ஹதீஜாவோட பொண்ணு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து ஆசியா, ஃபிரௌனோட மனைவி ஆசியா. இவர்கள் 4 பேரை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த பெண்மணி என்று புகாரி ஷரீஃப்ல சொல்றாங்க. அதே போல இந்த அளவுக்கு லாயலா இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த அளவுக்கு கணவனுக்கு உறுதுணையாக இருந்தாங்க பாத்தீங்களா இந்த தாவத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரைக்கும், இவர்கள் மௌத்துக்கு அப்புறமும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்துக்கு அப்புறமும், ரசூலுல்லாஹ் மௌத்தாவற வரைக்கும் இவர்களை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஞாபகம் என்றால், எப்பெல்லாம் ஒரு ஆடை அறுக்கிறார்களோ அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஷேரை யாருக்கு கொடுப்பாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுப்பாங்க. ஹதீஜா குடும்பத்தார்களுக்கும் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே
இந்த விஷயத்தில் கதீஜாவை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க அந்த 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 பண்பை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். பொறாமை என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணத்தை நினைச்சிட வேண்டாம். இதுக்கான வார்த்தை தெளிவா கரெக்டான வார்த்தை தமிழ்ல கொண்டு வர முடியாது. ப்ரொடெக்டிவ் ஜெலசி, கீரான்னு சொல்லுவோம். கீரா ஏன்னா அரபிக்ல கீரா, இங்கிலீஷ்ல சொல்ல போனால் ப்ரொடெக்டிவ் ஜெலசி. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இப்ப நான் இருக்கேன், என் மனைவி அல்லது என் தங்கை அல்லது என்னோட தாய், அது என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாதுங்கிற ஒரு 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 ஜெலசி இருக்கும்ல, ஒரு 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 இது இருக்கும்ல. எங்கள்கிட்ட மட்டும் தான் பேசணும், மகரம் எங்களோட சர்க்கிள்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதே போல ஒரு பெண்ணிற்கு இருக்கும் இல்லையா, என் கணவர் எல்லா பெண்கள்கிட்டையும் பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஜெலசி இருக்குல்ல. இதனாலே பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. எந்த பொறாமையால பாதிப்பு தெரியுமா? அவருக்கு என்ன இப்படி வாங்கிட்டாங்க அழிஞ்சுதான், இந்த மாதிரியான பொறாமை குணத்தினால்தான் பாதிப்பு. மற்றபடி கீராங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பாகவே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ப்ரொடெக்டிவ் ஜெலசி, இந்த கீரா. இந்த கீரா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதான் இங்க விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. எனக்கு அந்த கீரா இருந்த காரணத்தினால் எப்ப பார்த்தாலும் கதீஜா பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே. இது ஆயிஷா ரலியல்லாஹு ஒருபோதும் கதீஜா பார்த்தது கிடையாது, ஒன்னா வாழ்ந்ததும் கிடையாது. கதீஜா ரலியல்லாஹு இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது திருமணம் பண்ணவே இல்லை. அவர்கள் மரணத்துக்கு அப்புறம் தான் இரண்டாவது திருமணம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் பிளஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் மற்ற மனைவிகள் மேல அவர்களுக்கு அந்த கீரா வரவில்லை. ஆனால் இல்லாத ஒருவர், இருந்தவர்கள் மேல அந்த கீரா வரவில்லை, இல்லாத ஒருவர் கதீஜா ரலியல்லாஹு மேல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரொடெக்டிவ் ஜெலசி வந்துச்சு, அந்த ஒரு அந்த குணம். அப்ப இப்படிலாம் நீங்க பண்ணிட்டீங்க, இப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இல்லாதவங்களை பத்தி, என்னைக்கோ மறந்தவர்களை பத்தி அப்படின்னு சொல்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கோவப்பட்டார்கள். கோவப்பட்டுட்டு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டர்ன். அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஒருவர் நம்மளை பத்தி நல்ல விஷயத்தை பேசினால், அது நல்லது பண்ணால் திருப்பி நம்ம அவருக்கு நல்லது தானே பண்ண வேண்டும், அது யாரா இருந்தாலும் சரி. அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு டர்ன். அன்னைக்கு யாருமே நிலைமை இல்லை, ஹதீஜா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஹதீஜாவை பத்தி பெருமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க, வல்லாஹி லகத் ஆமன்து பி இத் கஃபர பின்னாஸ். நான் ஏன் தெரியுமா ஹதீஜாவை இவ்வளோ நேசிக்கிறேன், மரணத்துக்கு அப்புறமும் ஏன் தெரியுமா இவ்வளோ நேசிக்கிறேன், ஏன் தெரியுமா இந்த அளவுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன் ஹதீஜாவுக்காக, மரணத்துக்கு அப்புறமும். வல்லாஹி லகத் ஆமனத் பி இத் கஃபர பின்னாஸ். மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்தப்ப அந்த ஹதீஜா தான் என் மீது ஈமான் கொண்டாள். இது ரஃபதன்னாஸ். மக்கள் எல்லாம் என்னை வெறுத்தப்ப, என்னை ஒதுக்கி விட்டப்ப அந்த ஹதீஜா தான் என்னை சேர்த்து கொண்டாள். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினப்ப அந்த ஹதீஜா மட்டும்தான் என்னை உண்மைப்படுத்தினார். அப்படிப்பட்டவரை நான் எப்படி மறக்க முடியும் என்று கடைசி காலம் வரைக்கும் ஹதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதில் யோசிச்சு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள், தன் மனைவியை பற்றி சொன்னக்கூடிய குணாதிசயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். முழுக்க முழுக்க மார்க்கம் சம்பந்தது, ஈமான் சம்பந்தப்பட்டது. ஒருபோதும் ரசூலுல்லாஹ் அவங்க பெரிய பிஸ்னஸ் விமனா இருந்தாங்க, அதனால எனக்கு திருப்தியா இருந்துச்சு, எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தாங்க, என்னை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க, கேர் பண்ணிக்கிட்டாங்க, அல்லது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணாங்க எனக்கு, அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இந்த துனியா மத்தாவுல் கலீல், காசு பணங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். காசு பணத்தை பற்றியே ரசூலும் கவலைப்படவில்லை, ஹதீஜா ரலியல்லாஹு கவலைப்படவில்லை. பெரிய கோடீஸ்வரர், என்னோட காசெல்லாம் அல்லாஹ்வோட பாதையில செலவாகுது, ஏழ்மையாக தான் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்றப்பையும் சரி, மதீனாவில் வாழ்றப்பையும் சரி, கோடீஸ்வரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி,
ஏழ்மையாக தானே வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு வாரி கொடுத்தவர்களாக தானே இருந்தார்கள். இந்த காசு பணம் அவர்களை மாற்றவில்லை. அல்லது காசு பணத்தை நோக்கி நீங்க ஓட வேண்டும் என்ற கட்டாயத்தை தன் மனைவி ரசூலுல்லாஹ் பிரஷர் கொடுக்கவே இல்லை. இல்லைன்னா கொடுத்துருப்பாங்களா இல்லையா? சும்மா சும்மா கொகைக்கு போய் உட்காந்துக்கிறீங்களே, என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? இந்த பிசினஸ் எப்படி பாதுகாக்கிறது? இருக்கிறத புதுசாக சம்பாதிக்க வேண்டாம், இருக்கிறது என்கிட்ட இருக்கிறதை நம்ம பாதுகாக்கலாமே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்த ரசூலாவோட முகம் மாறி இருக்குமா இல்லையா? கடைசி வரைக்கும் ரசூலா ஞாபகம் வைத்திருப்பார்களா? அப்படி சொல்லியிருந்தால் இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்க? மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்து ஒதுக்குனப்ப, மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினப்ப, அந்த பெண் மட்டும்தான் என் கூட உறுதுணையாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அந்த தாவத்துக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு செய்தவன் என்று சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் விரும்புகிறான். ஒரு பெண்ணுக்கு என்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு என்ன குணம் இருக்கணுமோ அந்த ஆணுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலத்தை பாருங்களேன், ஒரு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எல்லாம் வேலைக்கு போகும். மார்க்கத்தையாக கத்துக்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தில் பெண்கள் வட்டாரம், ஏன் பெண்கள் பெண்கள் சொல்றோம்னா இந்த இந்த தலைப்பு இன்னைக்கு அமர்வு வந்து பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள் கிடையாதுங்க. அதனால்தான் பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் தர்பியான்னு நம்ம பேசுறோம். ஆண்கள் தான் ஆண்களையும் நம்ம சேர்த்து பேசுவோம். அதனால யாரும் தவறா நினைச்சிட வேண்டாம், ஆண்கள் எல்லாம் அவுளியா சொல்லிட்டாங்க பெண்களை தான் சொல்லிக்கிட்டு, அப்படி கிடையாது. இங்க அமர்ந்திருக்கிறது பெண்கள் மட்டும்தான். எனவே பெண்களுக்காக பேசுறோம். சரியா? யாருமே இங்க அவுளியாலும் கிடையாது. எல்லாருமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அமல் செய்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அமல் செய்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆணுக்கு ஆணோட கபர்ல பெண் வந்திருக்க போறது கிடையாது. ஆணோட கபர்ல என்ன விசாரிக்கப்படுறாமோ அதான் பெண்ணோட கபர்ல விசாரிக்கப்படுவாங்க. யாரும் எஸ்கேப் ஆயிட முடியாது. எனவே அப்படி நினைச்சிட வேண்டாம். சரியா? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட நிலைமைகளை பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்த அளவுக்கு நம்ம கல்வியில் பின்தாங்கி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. மார்க்க கல்வியில் எந்த அளவுக்கு நம் பெண் சமுதாயம் பின்தாங்கி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பெற்றவர்கள் தன் பிள்ளையை என்ன பண்ண ஆசைப்படுறாங்க? ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஏதோ ஒரு டிகிரி கிடைக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி. அந்த டிகிரிக்கு வேல்யூ இருக்கோ வேல்யூ. ஆனால் ஒரு விஷயத்துல நம்ம முஸ்லிம் சமுதாயம் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பெண் என்ன படிச்சாலும் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். ஏதோ ஒரு சில இடத்துல வேலைக்கு அனுப்புறாங்க, அது ஒரு விஷயம். சரி, அந்த பெண்ணுக்கு கஷ்டப்பட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க வச்சு அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ஸை படிக்க வச்சு வீட்டில் உட்கார வச்சுக்குவாங்க. எதுக்காக இவ்வளோ கஷ்டம்? எதுக்காக இவ்வளோ செலவு பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. உலக கல்விக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கா அல்லது மார்க்க கல்விக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு? பொண்ணு பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாங்க? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பொண்ணு என்ன படிச்சிருக்கு அல்லது என்ன படிச்சிருக்குன்னு கேட்போம் இல்லையா? பொண்ணு வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கு ஃபிசிக்ஸ், அல்லது பொண்ணு வந்து பிஇ படிச்சிருக்கு, அல்லது எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு, அது படிச்சிருக்கு. ஓகே, பொண்ணு என்னங்க ஓதி இருக்கு? என்ன சொல்லுவோம்? குரான் ஓத தெரியும் சொல்றோமா இல்லையா? குரான் ஓதுறதுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனா? குரான் வந்து எல்லாருமே ஓதிதான் ஆகணும். சின்ன பிள்ளையே குரான் ஓதணும். இப்ப எல்லாரும் ஓதிதான் ஆகணும் குரான். அந்த பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனா நினைச்சு இங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த சைடு. சரி, துனியால ஆகிரத் கல்வியில என்ன பண்ணீங்க? குரான் ஓத தெரியும். இதுவும் ஒண்ணா? இதுவும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு நம்மளோட சமுதாயம். எந்த அளவுக்கு நம் மார்க்கத்தை நினைத்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு சஹாபிய பெண்கள் தன் மார்க்கத்தை நினைத்தார்கள். சஹாபிய பெண்கள் பொறுத்த மட்டில் அவர்களுக்கு மார்க்கம் தான் எல்லாமே, அப்புறம் தான் துனியா. நாம் வீட்டில் சமைக்கிறதுக்கு உணவு இல்லைனாலும் சரி அவர்கள் மார்க்கத்தை ஒருபோதும் பின்னாடி வச்சிட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் சமுதாயம், ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி, துனியாவை ஃபர்ஸ்ட் வச்சுட்டோம், மார்க்கத்தை செகண்ட் வச்சுட்டோம். வச்ச காரணத்தினால் வச்ச காரணத்தினால அதனால என்ன பிரச்சனை வந்துச்சு? மார்க்கத்தோட கல்வியும் நம்மளுக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ஆண் வெறும் ஜும்மா மட்டும் போய் தொழுகிறான்? நிறைய ஆண்கள் அப்படி தொழுகிறாங்களா இல்லையா? வெறும் ஜும்மா தான்.
ஜும்மா ஜும்மா தான் அவர்கள் முஸ்லிம். அவ்வளோ. ஏன்? சரி, வீட்டில் இருக்க பெண்கள் தொழுறாங்களா? 5 வேளை ஓதுறாங்களா? நாம் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்க. அந்த கேபிள் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஃபோனில் போடக்கூடிய ரீசார்ஜாக இருக்கட்டும், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு அக்கௌண்ட். இதெல்லாம் ஹலாலா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நல்லா வாழ சொல்லி நம்மளை இங்கே அனுப்பியிருக்கானா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக நம்ம இந்த வரலாறு படிக்கிறோம்? எதுக்காக நம்ம என் பேரை ஹதீஜான்னு வச்சிருக்கோம், ஆயிஷான்னு வச்சிருக்கோம்? ஆயிஷா ஹதீஜான்னு வச்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறதுக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பேருக்கு ஒரு ஹக்கு இருக்கே. எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இன்னைக்கு எப்படி இந்த உலகம் இந்த மீடியா மூலயமாக, இந்த விளம்பரங்கள், இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த படங்கள், சினிமாக்கள் மூலியமாக நம் பெண்கள் மத்தியில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷத்தை திணிச்சு இருக்குதுன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு டீ போடுமா அல்லது ஒரு காஃபி போடு என்று சொன்னால் கடுப்பா வருது. என்ன இப்போ பார்த்தாலும் கிச்சனில் வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதே பெண் கேட்டரிங், பிஎஸ்சி கேட்டரிங்கோ பிஏ ஏதோ ஒரு கேட்டரிங் படிச்சுட்டு ஹோட்டலில் ஜாப் செய்கிறப்ப தன் பாஸ் சொல்லுவார், இதெல்லாம் ஆர்டர். உடனே அதை பெருமையா ஐம் செஃப். அது ஊருக்கு சமைச்சு கொடுத்தா, ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தா அது நாகரிகம். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தால் அது நாகரிகம். தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுத்தால் அது பின்தாங்கிய மனநிலை. இது சொன்னது யாரு? அப்படியே அந்த மீடியா அப்படியே கொண்டு போகுது. அப்படியே சினிமா பார்க்கிறோம், சீரியலை பார்க்கிறோம். யாரை ரோல் மாடலா எடுத்தோம்? யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்மளோட சமுதாயத்தோட அந்த கல்வியை அடைக்கிறார்கள். அதோட விளைவு என்ன? ரொம்ப மோசமான ஒரு சமுதாயமாக எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள்கிட்ட இஸ்லாம் இல்லை, கணவர்கிட்ட இஸ்லாம் இல்லை, வீட்டில் இஸ்லாம் இல்லை. ஏதோ ஜும்மா வந்துச்சுன்னா இஸ்லாம் வந்துடும். அது நோன்பு வந்துச்சுனாக்க கொஞ்சம் நோன்பு வச்சுட்டுக்கோம், எல்லாத்தையும் கழட்டி வைப்போம், எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா பிறநாள் முடிஞ்சோன்னா மீண்டும் ஆரம்பிச்சிடுறது. இப்படியா வளர்ந்தாங்க? சீசனல் இபாதத் தான். குஃபார்களுக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? கிறிஸ்துவர்கள் எடுத்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக கூத்து கும்மாலன்னு இருப்பான். அந்த சண்டே வந்துருச்சுனாக்க சர்ச்சில் போயிட்டு ஒரு சிலுவை போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இங்கிட்ட எடுத்துக்கோங்க, சிலை வணிகங்களை, நெருப்பணிகளை எடுத்துக்கோங்க. வாரம் ஃபுல்லாக கூத்து கும்மாலன்னு இருப்பாங்க. என்ன ஆச்சு? என்ன எனக்கு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையா ஏதோ ஒரு நாள் கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து தூய்மையானவர்கள் ஆகிடுறாங்க. இஸ்லாம் அப்படியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்னுவர்களையும் இபாதத் செய்யறதுக்காக மட்டும்தான் படைத்திருக்கிறான். இபாதத் செய்ய வேண்டும் என்றால் பொழுதனைக்கு பள்ளிவாசல் உட்காந்துக்கிறது இல்லை. உலகத்தை நாம் தேட வேண்டும். ஆனால் அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னாக்க ஆகரத்துக்கு பலன் தரக்கூடியதா இருக்கணும். எப்படி நம்ம உணவுல ஊர்கா வைக்கிறோம், ஊர்கா மெயின் டிஷ் கிடையாது, ஊர்கா சைட் டிஷ். வேணும்னா தொட்டு நக்கிக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம். அப்படித்தானே? சில பேர் ஊர்காவே சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி தான் உலகம். அவரோட மெயின் டிஷ்ஷன்னா ஆகரத்தில் வெற்றி பெறுவது. அதுக்கு இந்த உலகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்ல விதத்தில் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால்தான் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ருஜத் லின்னாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஆல இம்ரான்ல, நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயம். யாரு? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறான். சமுதாயம் என்றால் அது ஆண்களும் பெண்களும். நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயம். உஹ்ருஜத் லின்னாஸ், மனிதர்கள். எத்தனையோ சமுதாயங்கள் வந்துச்சு. மூசாவோட சமுதாயம் வந்துச்சு, ஈசாவோட சமுதாயம் வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சமுதாயம் வந்துச்சு. எல்லா சமுதாயத்தோட கம்பேர் பண்றப்ப நீங்கள் தான் சிறந்த ஒரு சமுதாயம். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை ஏவி தீயதை தடுப்பீர்கள். இதனாலதான் நீங்க சிறந்த சமுதாயம். அதாவது தாவத் பண்ணுவீங்க, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பீர்கள். ஹராலின் பக்கம் அழைப்பீர்கள், ஹராமை சொல்லி மக்களை தடுப்பீர்கள்.
இது இல்லைனாக்க நாம் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியாது. இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள், இப்படிதான் சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். சஹாபா அதாவது ஒரு சிறந்த பெண்மணிக்கு என்ன ஒரு உதாரணம் என்றால், தன் கணவர் மார்க்கத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி அசால்ட்டா இருந்தால் கூட இவங்க ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான மனைவிக்கான லட்சணம். பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, இந்த பேங்க்ல லோன் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் ஷைத்தான் போடுவான். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாவே இந்த அம்மா என்ன சொல்லணும், இதெல்லாம் ஹராமுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்ன தெரியுமா நடக்குது, அவர் கொஞ்சம் தெளிவா இருப்பாரு, இதெல்லாம் ஹராமு வாங்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, நீங்க அந்த பேங்க்ல வாங்குங்க, இந்த பேங்க்ல வாங்குங்க, இந்த பினான்ஸ்ல வாங்குங்க, இந்த நகையை அடகு வைங்க, இதை பண்ணுங்க, இந்த அதை பண்ணுங்க. கண்ணியமிக்கவர்களே, ஒரு வீட்டுல ஒரு பெண் சரியாக ஆகிவிட்டால் என்றால் அந்த வீடு சரியாக ஆகிவிடும். அந்த வீடு சரியாயிருச்சுனாக்கா அந்த தெருவே சரியாயிடும். யோசிப்பாங்க, அந்த தெருவில் 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் வாழ்ந்தார்கள் என்றால் இன்னைக்கோ நாளைக்கோ நாளான்னைக்கோ அந்த வீடே சிறந்த முன்மாதிரியான ஒரு வீடாக மாறிவிடும். அந்த தெருவே முன்மாதிரியான தெருவாக மாறிவிடும். பின்பு அந்த ஊரே முன்மாதிரியான தெருவாக மாறிவிடும். அப்பதான் ஹைர உம்மத். நம்ம அது வரைக்கும் ஹைர உம்மத்தா இருக்க முடியாது. ஆண்களை கம்பேர் பண்றதோட குடும்பத்தில் பெண்களுக்கு தான் வாய்ஸ் அதிகம். ஏனால் ஆண்கள் ரிஸ்கை தேடி வெளியே போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண்கள் தான் முழுக்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளோட இருக்கிறார்கள், பிள்ளைகளை கண்காணிக்கிறார்கள். அந்த கண்காணிப்பு சரியா இல்லை என்றால் நாளைக்கு 2 பேரும் தான் சேர்ந்து போய் பதில் சொல்ல வேண்டும். ஆணும் பதில் சொல்லணும், பெண்ணும் பதில் சொல்ல வேண்டும். அதனால்தான் தம்ரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லதை ஏவி தீரை தடுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தின் நிலைமை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, தீயதை ஏவரும். எப்படி தீயதை ஏவரும், வாட்ஸ்அப் மூலயமா ஃபேஸ்புக் மூலயமா ஷேர் செய்கிறோம், ஃபார்வர்ட் பண்ணுறோம், ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். அந்த தீயது வந்து அழகாக பரவுது. வல் முன்கர், நல்லது முன்கரை ஏவிட்டு மாரூஃபை என்ன பண்ணுறோம், நல்ல விதத்தை கம்கமாக வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறோம், வாட்ஸ்அப் எடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு தாவா சென்டரில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு மெசேஜ் வருது. இதை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவோம், யாருக்கு அனுப்புறோமோ. ஆனால் இதே வேற ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள், ஒரு படமோ ஒரு சீரியலோ வேற ஏதோ புதுசாக மார்க்கெட்டில் வந்தக்கூடிய மேக்கப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து விட்டால் அது எல்லாத்துக்கும் பப்ளிக்காக ஸ்டேட்டஸில் போட்டு ஷேர் பண்ணிடுது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அனுப்புனா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும். அதனால நான் அவங்களுக்கு அனுப்ப மாட்டேன். சொல்றதுக்கு கூட நம்ம யோசிக்கிறோம், இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம வந்து போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட யோசிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் என்றால் நம்ம இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் இந்த பலவீனமாக இருக்கிறோம். அப்புறம் ஹதீஜா நம்மளுக்கு பேர் வைத்தால் என்ன, ஆயிஷா நம்மளுக்கு பேர் வைத்தால் என்ன, பேர் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன, அவங்கள போல வாழ்றது தானே. கண்ணியமிக்கவர்களே, இதனாலதான் இந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சிறந்த பெண்மணிகளில் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கெல்லாம் முன்ன சொல்ற போல ஹதீஜா ரதியல்லாஹு மரணம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வைத்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நற்குணத்தை சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ்வும் இப்படிதான் பெண்களுக்கு என்ன குணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதை சொல்லிதான் குர்ஆனில் சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஆயத்தை நான் சொல்லிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு 2 பெண்கள் அங்க அந்த மார்க்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டு இருப்பாங்க. பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்பாங்க. இதை வந்து 2 பெண்கள் வந்து தூரத்திலிருந்து பார்ப்பாங்க. பின்பு அந்த 2 பெண்கள் போய் அவங்களோட வாப்பாட்ட சொல்லுவாங்க, அத்தா கிட்ட சொல்லுவாங்க. என்ன அந்த ஒரு நிகழ்வு இருக்கு. இப்போ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்களேன். ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா, மூசாட்ட அந்த 2 பெண்களில் ஒருவர் வந்தார்கள். வந்துட்டு என்ன சொன்னாங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கானா, தம்ஷி அலா இஸ்திஹ்யா. தம்ஷி அலா இஸ்திஹ்யா என்னது? தம்ஷி அலா இஸ்திஹ்யா அதாவது 2 பெண்கள் வந்தார்கள், மூசாட்ட இப்படி சொன்னார்கள், முடிஞ்சு போச்சு. இதான் விஷயம். ஆக்சுவலா 2 பெண்கள் வந்தார்கள், மூசாட்ட இப்படி சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் எக்ஸ்ட்ராவா என்ன செய்திருக்கானா, தம்ஷி அலா இஸ்திஹ்யா, அவர்கள்
வெக்கத்தோட நடந்து வந்தார்கள். ஹயா, அந்த வெக்க குணத்தோட, பெண்களுக்குன்ட்டு பிரத்யேகமா இருக்கக்கூடிய அந்த வெக்க குணத்தோட அவர்கள் நடந்து வந்தார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயம் இந்த வெக்க குணத்தை பெண்களுக்கு இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? சர்வசாதாரணமாக அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அது போன்ல பேசுறதா இருக்கட்டும், அல்லது நேரில் பேசுறதா இருக்கட்டும், படிக்கக்கூடிய இடத்துல பேசுறதா இருக்கட்டும், பெற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு விஷயத்தை அழுத்தமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்கள் பெண்கள் என்ன பண்றாங்கன்னு நாம் தான் கண்காணிக்க வேண்டும். போன்ல யார்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெக்க குணங்கள் இருக்கு இல்லையா, பெண்களை விட்டு விலகி கொண்டு போயிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு காலத்தில் மூஞ்சி ஃபுல்லா அப்படி மூடிடுவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது, கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அப்புறம் மூஞ்சில தோந்தாச்சு, அப்புறம் நார்மல் ட்ரெஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு போகலாம். அது எந்த அளவுக்கு இந்த குஃபார் மீடியாக்கள் சொல்லி வச்சிருக்கிறாக்க, முகத்தை மூடுறதோ அல்லது முக்காடு போடுறதோ இதனமும் பெண்களை அடிமைத்துவம் படுத்துறது. எனவே நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீயா வாங்க. டிவியில சீரியலா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, தம்ஷலா இஸ்திஹ்யா, அந்த மூசா 2 பெண்களில் ஒருவர், அந்த 2 பெண்கள் இஸ்திஹ்யா வெக்க குணத்தோடு நடந்து சென்றார்கள் என்றால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பெண் சமுதாயத்தை விரும்புகிறான் என்று தெரியுதா? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன்னாடியே பார்த்தோமே, பிசினஸை பத்தி அவங்க பேசவே இல்லை. நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப எனக்கு பிசினஸை கொடுத்து என்னை மேல் தூக்கி விட்டவர் ஹதீஜா என்று சொல்லவே இல்லை எங்கேயுமே. அவங்க சொன்னது என்ன, அவர் உலகமே என்னை எதிர்த்தப்ப என்னை பைத்தியக்காரன் சொன்னிச்சு, சூரியக்காரன் சொன்னிச்சு, இன்னும் என்னென்னமோ பட்டங்கள் கொடுத்தார்கள், என்னை அடிச்சு தொடர்த்தணும் நினைத்தார்கள், கொல்லணும் நினைத்தார்கள். அப்பெல்லாம் என் மீது ஈமான் கொண்டு எனக்கு உறுதுணையாக நின்றவங்க யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தான், இப்படிப்பட்ட ஒரு கணவனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு சலாம் சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஹதீஜா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில உட்கார்ந்து இருக்கிறப்ப, நுபுவத்துக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வராங்க. வந்துட்டு ஃபகால் யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை அழைத்து ஹாதிஹி ஹதீஜா, ஹாதிஹி ஹதீஜா கத் அதத், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா உங்கள்கிட்ட வர போறாங்க. மாஹா இனாஃபிஹி இதாம் அவு தஆம் அவு ஷராப், அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தூக்கல் இருக்கு, பாத்திரம் இருக்கு, அதில் ஏதோ குடிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ஃபைதா ஹியா அதத்க, அவர்கள் உங்களிடம் வந்தால் ஃபஅக்ர அலைஹா ஸலாமு மின் ரப்பிஹா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் கொடுத்தான் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். யாருங்க சலாம் சொல்றது? யார் சொல்றது? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்மணிக்கு சலாம் சொல்றான் என்றால் அது ஹதீஜா மட்டும். அல்லாஹ்வே சலாம் சொல்லிட்டான். உடனே ஜிப்ரீல் சலாம் சொல்றாங்க, ரப்பிஹா வமின்னி, ஏன் நானும் அவங்களுக்கு சலாம் சொன்னேன்னு சொல்றது. இதை விட வேற என்னங்க வேணும்? யோசிச்சு பாருங்க. மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லியாச்சு. உலகத்துக்கே ரப்புல் ஆலமீன், வானங்களுக்கு பூமிக்கும் சொந்தக்காரன் சலாம் சொல்றாங்க. வபஷ்ஷரஹா பைத்தன் ஃபில் ஜன்னah, அது மட்டுமல்ல, சலாம் சொல்லிட்டு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, ஒரு வீடு இருக்குது. பஷ்ஷர், நற்செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் வீடை பற்றி நற்செய்தியை சொல்லுங்கள் கால் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க சொன்னதுக்கான இவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பண்ண கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இதுதான். கஷ்டப்பட்டு தன் கணவனுக்கு சேவை செய்யறதுக்காக தூக்கலையில எதையாவது சாப்பிட்ற பொருளை எடுத்துக்கிட்டு இருட்டிலையும் மேலே ஏறினாங்க.
எவ்வளவு தூரம் தெரியுங்களா அந்த ஹிரா குகை? சுப்ஹானல்லாஹ், நம்மளால ஏற முடியாது அந்த அளவுக்கு பாதை, செங்குத்தான பாதை, கஷ்டமான பாதை. இவர்கள் வீட்டில இருந்து சமைச்சு கொண்டு போறாங்க. இவங்க நினைச்சிருந்தா யார்கிட்டையாவது கொடுத்துட்டு இருக்கலாம். இவங்கள்ட்ட காசு இல்லையா? இவங்க பெரிய பிசினஸ் உமன் இல்லையா? பண்ணியிருக்கலாமே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நான் பெரிய பிசினஸ் பண்றேன், நான் எதுக்கு உனக்கு சேவை பண்ணணும்? we are independent. நீயும் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், நானும் குடும்பத்துக்கு சம்பாதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. என்னோட கஷ்டத்துல எல்லாரும் பங்கெடுத்துக்கும். நான் வீட்டில் ஒரு நாள் கூப்பிட்டேன்னா நீனும் அடுத்த நாள் கூட்ட வேண்டும். நான் ஒரு நாள் பிள்ளையை பார்த்துக்கிட்டேன்னா நீ ஒரு நாள் பிள்ளையை பார்த்துக்க வேண்டும். அதாவது போட்டி போட்டு பிரிச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி தான் இந்த சோசியல் மீடியாக்கள்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், இழுத்து கொண்டு போகுது. இதை பார்க்கக்கூடிய நம் பெண் பிள்ளைகளுக்கு அதோட தாக்கம் அப்படியே மனசுல பதியுது. அதனால தான் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலை கணவர் சொல்லிட்டாருனாக்க, இப்படி குடும்பப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேலை செய்யவே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க சமைச்சு அவங்களா மேலே எடுத்துட்டு போய் சொல்றாங்க, அதுக்கான பலன் அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்சி சலாம். அல்லாஹ் யாரையும் அப்படி விட்டுற மாட்டாங்க. அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக ஒன்று நம்ம பண்றோம் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹ் விட்டுறவே மாட்டான். அதனால்தான் இந்த மாதிரி சஹாபைகளோட பெண்மணிகளோட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முழுக்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்படுத்தினார். அந்த நிலைமையில் தான் அவர்கள் மரணித்தார்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்கா பத்தி சொல்றப்ப, ஆண் பெண்ணை ஜோடியாக படைச்சிருக்கிறேன், ஆண் பெண்கள் அந்த திருமணம் பத்தி சொல்றப்ப அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அத்தாட்சியில் ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடமிருந்து அஸ்வாஜ ஜோடிகளை படைக்கிறோம், அஸ்வாஜ மனைவியை படைக்கிறோம், இத்தஸ்குனு இலைஹா, ஏன் தெரியுமா? அவர்களிடம் நீங்கள் அமைதியை பெற வேண்டும். ஒரு கணவன் மனைவியிடம் அமைதி பெற வேண்டும், ஒரு மனைவி கணவனிடம் அமைதி பெற. வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் பரஸ்பர நேசத்தையும் அந்த பாசத்தையும் அந்த கருணையையும் அல்லாஹ் உண்டாக்குவான், நம்ம உண்டாக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம சமுதாயம் நம்ம தேடி போயிடுறோம். ஒரு பெண் இந்த ஆணிட்ட இந்த பரஸ்பர பாசமும் பந்தமும் கிடைக்கும்ட்டு இவர் ஆண் தேடி போறதும் அவன் விழுத்த தேடி போறதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நாம் உண்டாக்குவோம் சொல்றான். நிச்சயமா அப்படி தேடிட்டு போறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் அதெல்லாம் உண்டாகாது. எப்படி எந்த ஸ்பீட்ல போனாங்களோ அதே ஸ்பீட்லேயே வந்துருவாங்க. ஸோ இந்த ஆயத்துக்கு முழுக்க தஃப்சீரா வாழ்ந்தவங்க ஹதீஜா இருந்தாங்க. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கஷ்டங்கள் படுறப்பையும் உறுதுணையாக நின்று சப்போர்ட் பண்ணாங்க. ஹதீஜாவை பார்க்குறப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு எமோஷனல் சப்போர்ட். எனக்காக நான் செய்கிற இந்த மிஷன், இந்த தாவத்துக்காக எனக்கு பின்னாடி என் வீட்டுக்காரவங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க என்ற ஒரு எமோஷனல் சப்போர்ட். வெளியிருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வெளியோட முடிஞ்சு மெயின் டோரோட முடிஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ள வந்தோன்னு இருக்கு போறீங்க சப்போர்ட். அந்த சப்போர்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாக்கிறதுக்கான காரணம். எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு கொண்டு போகலாம். இமாம் புகாரி இந்த அளவுக்கு ஆளாயிருக்காங்க என்றால் அவங்க தாய் செய்த தியாகம். இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், இமாம் மாலிகா இருக்கட்டும், அவர்கள் வீட்டில் இருக்க பெண் செய்த தியாகங்கள், அந்த தியாகங்கள் காரணத்தினால தான் இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இந்த தியாகம் நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான தலைப்புகள்ல இங்கெல்லாம் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்றோம், பயான் அரேஞ்ச் பண்றோம். ஏன் இவங்களை பத்தி நம்ம படிக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம சமுதாயம் சீரியல்ல இருக்கக்கூடிய பெண்ணையும் ஒரு ஆணையும் அல்லது சினிமாவில் நடிக்கக்கூடியவளையும் பார்த்து ரோல் மாடலா இருந்து போய் கொண்டிருக்கு. இவங்கள மாதிரி சேலை கட்டணும், இவங்கள மாதிரி பேசணும்
ஏன்னா இவங்கள மாதிரி நடக்கணும், இவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரியான சஹாபிய பெண்மணியை பார்த்து நடந்தால்தான் இங்கேயும் வெற்றி பெற முடியும், அங்கேயும் வெற்றி பெற முடியும். ஒருவேளை ஏழையா இருந்து கூட மரணித்திடலாம். ஆனால் ஈமானோட மரணிக்கவில்லை என்றால் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா. இந்த துனியா நிரந்தரம் கிடையாது, யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. நாம் யாரை பார்த்து ஆஹா இவ்வளவு சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. யார் மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ என்ன இப்ப இல்லை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இவங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாக்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே என்று யாரை நம்ம பார்க்கிறோமோ அவர்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாளைக்கு மறுமையில போய் நிற்கிறப்ப இவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அது நிரந்தரம். அப்ப ஃபீல் பண்ணி எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எனவே இங்க பல கதீஜாக்கள் இருப்பார்கள், பல ஆயிஷாக்கள் இருப்பார்கள், பல ஜெயினப்கள் இருப்பார்கள், பல குல்தும் இருப்பார்கள், பல சல்மாக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் போல் நாம் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் சீரத்தை படிக்க வேண்டும், அவர்களை போல் இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவர்கள் போல் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதில் தான் உண்மையான வெற்றி இருக்கு. அவர்கள் தவறு செய்தால் தவறு, அது தப்பு கிடையாது. தவறான ஒரு பாதையில் கணவர் போயிட்டு இருந்தால் திருத்துறது பெண்ணோட கடமை. ஆனால் தாவத்தோட ஃபீல்ட்ல போயிட்டு இருந்தாக்க அது தெரிஞ்சும் அதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது இப்லீஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்னு அர்த்தம், வெளியிருந்துலாம் வர தேவை. எனவே எதை நாம் கேட்டோமோ, எந்த பெண்மணியோட வரலாறை கேட்டோமோ, உம்முல் முஃமினீன் உங்களோட என்னோட தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட நாம் சொர்க்கத்தில் நாளைக்கு போய் வாழ வேண்டும். அந்த சொர்க்கத்தில் நாம் இந்த நினைவு கூற வேண்டும், உங்களை பத்தி இங்க நாங்க பேசணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். அந்த தாயோட இன்னும் நம்மளோட பல தாய்கள் இருக்கிறார்கள், உம்முல் முஃமினீன்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களோட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும். இங்கே எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறானோ அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்ப்பாக பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடிச்சுக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சொல்லிக் கொள்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.